சூப்பர். ஓகே, வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்க ஸ்ரீதேவி. யார் நீங்க? டாடி. டாடியா? உங்க பேர் என்ன? டாடி. உங்க பேர் வாட் இஸ் யுவர் நேம்? சித்தாரா. சித்தாரா. அண்ட் இங்கே நம்ம பார்க்க போகிறது சமையல் வித் ஸ்ரீதேவி எபிசோட். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து சமையல் வித் ஸ்ரீதேவி எபிசோட்காக இது மாதிரி நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம். இப்போது இந்த எபிசோடில் வந்து சித்தாரா மேடம் தான், லிட்டில் செஃப் மேடம் தான் நம்ம வந்து சமைக்க போகிறாங்க. ஓகேவா? சமைக்கலாமா? நம்ம என்ன சமைக்க போகிறோம்? நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்? இன்னமும் பெரிய ஐட்டமெல்லாம் குக் பண்ணுற மாதிரி இதில் நான் வாங்கியிருக்கேன். கோத்தகிரி டு சென்னை ரிட்டர்ன் வரும்போது தான் திருப்பூர் நினைக்கிறேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு ஃபேர் மாதிரி நடக்குது, நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணுங்க. பட் இது வந்து ஆல் த்ரூ அவுட் 365 டேஸும் இருக்குமா. சரி, ஓகே, ஒரு 10 நிமிஷம் போயிட்டு தலையை காமிச்சிட்டு வரலாங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. மெயின் வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் வேலி. எல்லாமே வந்து இந்த கிளாத்திங், நமக்கு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டுமே சமையல் வித் ஸ்ரீதேவிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அண்ட் சித்தாரா, காமி உன்னோட ட்ரெஸ்ஸு, ஏப்ரன் காமி, மிக்கி மவுஸ் ஏப்ரன்னு. என்னாச்சு, கோவமா? என்னாச்சு? அவளுக்கு ஆக்சுவலி பேன் கேக் வேணுமா? சரி, ஓகே, நம்ம பேன் கேக் பண்ணலாமா? ஓகே. அதே மாதிரி வரப்போகிற கெஸ்ட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏப்ரன் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பேன் கேக் குக் பண்ணலாம். ஓகே, வா போகலாம். பனானா பேன் கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப வெளியில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பவுடர்ஸ்லாம் வாங்கி நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கு வந்து 3 சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். பனானா, முட்டை, சினமன் பவுடர். இது 3 வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, கம் லெட்ஸ் ப்ரிப்பேர். ஃபஸ்ட்டு இது பேர் என்ன? எல்லாமே பேன் கேக். இது என்ன? இது பேர் என்ன? வாட் இஸ் திஸ்? பவுல். சொல்லுங்க. பவுல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பனானாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சித்தாரா வந்து பனானாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தாராவுக்கு பனானானா டெய்லி அட்லீஸ்ட் 1 or 2 பனானா சாப்பிட்ருவா. இல்லை? பாவமா பனானா? எதுக்கு பாவம்? எதுக்கு பனானா பாவம்? பனானா வந்து இப்போ நல்லா அப்படியா? சித்தாரா டாடி, நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஒட்டியிருக்கோம், அதை பார்த்து சொல்கிறேன். ஸோ பனானா வந்து நம்ம வந்து நல்லா ஃபோர்க்கில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். ஈவன் வந்து நீங்கள் குழந்தைங்க ஊட்டும் போது கூட கொஞ்சம் எதர் கையிலையோ இது மாதிரி ஃபோர்க்லேயோ நம்ம பிசைஞ்சு ஊட்டினோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஸ்மாஷ். சொல்லு. ஸ்மாஷ் பண்ணியாச்சு பனானா. இதில் நான் இப்போ வந்து முட்டை உடைச்சி நல்லா இது பண்ண போகிறேன், மிக்ஸ் பண்ண போகிறேன். சும்மா சினமன் பவுடர். இது வந்து சினமன் பவுடர் இந்த குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சினமன் பவுடருங்கிறது வந்து பட்டை பவுடர், நல்லா இந்த பெருசாக பிரியாணிக்கெலாம் போடுவாங்களா அது. இது நீங்கள் வந்து வீட்லேயும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி வச்சிட்டேன். டெய்லி மார்னிங் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ அது இவ்வளோ தான் போட்டுக்கிறேன், ஜாஸ்தி போடல. ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ போட்டு நல்லா மிக்ஸிங். சூப்பர். பேட்டர் ரெடி. தோசை மாவெல்லாம் இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணணும். இங்கே வாங்கலேன், காமிங்க. பாருங்க, இந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக வரும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அடுப்பு பற்ற வை. கீ போட்டு ரெடியா. குட்டி பேன் கேக் ஓகேவா? எனக்கு எப்பவுமே இந்த ரவுண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். ரவுண்டாக வராது. தோசை போட்டால் கூட ரவுண்டாக வராது.
இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பேன் கேக்கு நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படியா? சித்தாரா பிளேட்டுங்க. அகனி சித்தாரா பிளேட். எஸ். சுஷ்டி கொடுக்குறியா பேன் கேக்கு? அப்புறம் எதுக்கு சுஷ்டி பிளேட் கேட்குற? கொடுக்குறியா? யார் பிளேட்டு? சித்தாரா பிளேட். வெயிட் பண்ண தொடக்கூடாதுன்னா ஹாட்டாக இருக்கு. ஓகே. ஸோ ரவுண்டாக வரதுக்கு திஸ் இஸ் தி எக்யூப்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது வச்சிடணுமா? ஆமாம், இது ஆஃப் ஆயில் போடுறதுக்காக வாங்கினது. அமேசானில் இருக்குது. ஓ, எடுத்துடணுமா இல்லை அப்படியே இருக்கணுமா? வெயிட் பண்ணணும். அது இப்போ கீ எப்படி போடணும்? உள்ளேயே போட்டுட்டா? வெளியில் ஓரமாக போட்டால் கூட ஓகே. கொஞ்சமாக போட்டுப்பேன். ரவுண்ட். இது என்னம்மா? இன்னொன்று ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? எஸ், சர்க்கிள். Yes. This is circle. This is circle. This one? How many pancakes you want? One, two. Two. Thank you. Three, no. Three no. First two சாப்பிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா 3 பண்ணலாம். ஓகேவா? எக்கன் துப்டேன்னு வச்சுக்கோ. ஆமா. ஓகே. அந்த பக்கம். ரெடி. ரெடி? டேஸ்ட் பண்ணலாமா? அம்மா ஊட்டி விட்டா? பாரு, பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓகேவா? வா வா. Close your eyes. Open your mouth. அங்க பாரு, ஃபேஸ காமி. How is it? Banana. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? Nice. You like it? என்ன எக்ஸ்பிரஷன்? ஐயோ, சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா இல்லை பனிஷ்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்கியா? Good panda. Papa. இது நைஸா குட்டா? Banana. சாப்பிட்றோம். சித்தாராக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுவா, இல்லைன்னா ஒரே வயலில் துப்பி விட்டுருவா இல்லை? ஹாலுக்கு போகலாமா? சரி. சரி, ஓகே. நாங்கள் வந்து இது ஹாலுக்கு போய் நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். அப்பாடா, உனக்கு பிடிச்சி நீ சாப்பிட்றது எனக்கு இருக்கிற சந்தோஷமே தனி சொந்தம். சித்தாரா பிடிச்சிருக்கா? டெய்லி சாப்பிட்றியா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு? டெய்லி வேண்டாம். 2 days once. 2 days once. ஓகே. Orange. ஆரஞ்சா? ஓகே. நம்ம இதுல ஃப்ளேவரா பண்ணிக்கலாம். வேற ஃப்ளேவர் பண்ணிட்டு சாப்பிடலாம். I love you so much. லவ் யூ எப்படி காமிப்பீங்க? லவ் யூ. எஸ். இங்க காமிக்கணும். லவ் யூ ஆல் சொல்லு. ஓகே. இன்னொரு பேன் கேக் வேணுமா? ஓகே, சித்தாரா இன்னொரு பேன் கேக் கேட்குறா, நான் போய் போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் 4 ingredients தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. பனானா, சினமன் பவுடர்,
எக்கு, அதுக்கப்புறம் கீ ஆர் பட்டர். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்தி கூட. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் நிறைய குட்டி குட்டி ரெசிபிஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து சுஷ்டி பாப்பா அது கூட கேட்டிங்க ஃபஸ்ட்டு ஃபுட்ஸ் என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு. அது கூட நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பண்ணி போடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சித்தாராக்கு வந்து பேன் கேக் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் சொன்னா Bye. சரி, மம்மிக்கு இன்னொரு பேன் கேக் போட்டான் உனக்கு.